விஜய் வந்து அரசியல் கட்சி வந்துட்டாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மக்களுக்கு நல்லா ஆட்சியில கரெக்டா நல்லா தேர்ந்து வந்தாருன்னா செஞ்சாருன்னா இவருக்குதான் எல்லாம் அவரே ஜெயிப்பாரு. அதே எனக்கு மனசுல வந்து சொல்லி சரிதானா வந்திருக்காரு. அவங்களோட ஒப்பிடும்போது இப்ப விஜய் வந்து எப்படி வந்து என்ன சொல்றீங்க பாக்குறீங்க? நல்லா ஓட்டு கேட்டு வர்றப்ப நல்லா செய்யறாங்க. எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நாங்க ஓட்டை போட்டுட்டு நாங்க தான் சும்மா உட்காந்துருக்கோம். அவங்க தான் ஆட்சி ஆள்றாங்க. அவங்க தான் திறமையா இருக்கிறாங்க. இவரு நல்லா மக்களுக்காக செஞ்சாருன்னா இவருக்கு ஓட்டு கிடைக்கும். நல்லா வருவாரு. இவருக்கிட்ட வாய்ப்பு கொடுப்போம். மக்கள் நல்லா தீர்மானிச்சு எடுத்து ஒரு முடிவு பண்ணுவாரு. என் பேர் மணிகண்டன். விஜய் அரசியலுக்கு வராது. வராது பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு நல்லது பண்ணணும். ஏற்கனவே நிறைய சினிமா சூட்டிக்காரங்களாம் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. மக்கள் மனசுல பேர் பிடிக்கிற அளவுக்கு இருந்திருக்காங்க. இல்லைன்னு இல்லை. அவங்க வந்து நல்லபடியா செஞ்சாங்கன்னா இருக்கும். பழைய தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கட்சியில பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. அவங்களையும் தாண்டி வரணும்னா மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். மக்களுக்கு நல்லது பண்ணாதான் அது முடியும். ஏன்னா சினிமாக்காரு அப்படின்னு யாரும் இருக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இருந்தாலும் மக்கள் மனசுல பயமா ஏதாவது ஒன்று செஞ்சாதான் மக்கள் ஓட்டு போட வாய்ப்பு உண்டு. மக்கள் மனசுல அவங்க இடம் பிடிக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு நல்லது பண்ணுங்க. அப்பதான் உள்ள வர முடியும். திரைப்பட நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து புதிய கட்சி ஒன்றை தொடங்கியுள்ளார். பொதுவாக நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்த்தோமானால் எம்ஜிஆரை சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் நடிகராக இருந்த அரசியலுக்கு வந்தால் அவர் நடிகராக இருந்த பொழுதே அரசியலில் ஈடுபட்டு இருந்திருக்கின்றார். அவர் ஒரு அரசியல்வாதியாகவே இருந்திருக்கின்றார். திரைப்படத்தில் நிறுத்தியிருக்கின்றார். அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு பின்னால் அரசியலுக்கு வந்த நடிகர்கள் அனைவருமே தோல்வியை சந்தித்து மிகப்பெரிய நடிகரான நடிகர் திலகம் சிவாஜி கணேசனில் இருந்து அதற்கு பின்னால் டி ராஜேந்திரன் மற்றும் எத்தனையோ நடிகர்கள், ஏன் நம்மளுடைய நடிகராக இப்ப காலம் சென்ற விஜயகாந்த் அவர்கள் கூட அரசியல் கட்சியில் தொடங்கி இருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாம் அரசியலில் வெற்றி பெற்றார்களா என்றால் இல்லை. நடிகர் கமலஹாசன் கூட தேர்தலிலே அரசியல் கட்சி தொடங்கி தேர்தலிலே தோல்வி சந்திருக்கார். ரஜினி வருவேன் என்று கடைசி வரைக்கும் வராமலே போய்விட்டார். ஆக நடிகர்கள் கட்சி தொடங்கி அரசியலில் வெற்றி பெற முடியுமா என்றால் அது இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் மக்கள் ஒரு நடிகனை நடிகராக மட்டும் இருந்தவரை அரசியலில் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் தமிழக மக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தமிழக மக்கள் என்ன மாதிரி என்றால் தங்களுக்கு யார் அரசியலில் நடிகராக இருந்து கொண்டு மக்களுக்கு தொண்டு செய்வர்களை, மக்களுக்கு சேவகம் செய்தவர்களை, மக்களை நல்ல நிலைக்கு ஒடுக்கப்பட்ட உழைக்கின்ற மக்களுக்கு நல்ல நிலைமை கொடுக்கக்கூடிய நடிகர்களாக இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆக நடிகர் விஜய் என்பது அவர் வந்திருக்கின்றதை நிச்சயமாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் ஒரு நடிகராக மட்டுமே தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எந்த சூழ்நிலையும் தமிழக மக்கள் தங்களுடைய அரசியல் தலைவனாக அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை.